சாகசம் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போது ஆடியன்ஸோட ஃபீட்பேக் கேட்கும்போதும், எஸ்பெஷலி ரசிகர்களோட ஃபீட்பேக் கேட்கும்போதும், நாங்கள் எதை நோக்கி வி டிட் திஸ் மூவி, அதாவது ஒரு யூத்ஃபுல்லான படம், வைப்ரண்டான படம், கலர்ஃபுல்லாக இருக்கணும். சாங்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஹிட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஃபைட் வந்து எல்லோரும் பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அண்ட் காமெடி இருக்கணும். இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நாங்கள் வந்து வி வாண்டட் டு ஒர்க் இன் திஸ் மூவி. இன்றைக்கி வந்து அந்த ஃபீட்பேக் கேட்கும்போது நாங்கள் எதெல்லாம் வந்து ட்ரீம் பண்ணோமோ அது கனவு வந்து நினைவாகிட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் இந்த படத்தை என்ஜாய் பண்ணுறாங்க. நான் இந்த படம் பண்ணும்போது என்ஜாய் பண்ணேன், இப்போ பார்க்கும்போது என்ஜாய் பண்ணுறேன். இப்போ முக்கியமாக ஆடியன்ஸோடும் என்னோடய ஃபேன்ஸோடு சேர்த்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். இந்த படத்துக்காக நீங்கள் எத்தனை கிலோ அதிகரிச்சிங்க வெயிட்? வெயிட்டை குறைச்சேன். ஆக்சுவலாக பொன்னர் சங்கர் மம்பட்டி எனக்கு வந்து வெயிட் போடணும். ஹேட் அ டிஃப்ரெண்ட் பாடினால கொஞ்சம் வெயிட் போட்டேன். இப்போ வெயிட்டு குறைச்சிருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு இட்ஸ் டிப்பிக்கல் கமர்ஷியல் படங்க. இன்றைக்கி வந்து சில நேரத்தில் வந்து தியேட்டருக்கு போகும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப சீரியஸாக இருக்குது படம், ரொம்ப வேறு ஒரு இதில் போகுது, இன்னும் ஏற்கனவே பிரச்சனை வந்து தேட்டருக்கு போகிறோம், ஒரு ரிலீஃப் வாங்க, அங்கேயும் போனால் தேட்டர்லேயும் பிரச்சனையாக இருக்குது. இது மாதிரி நிறைய கேட்கும்போது சரி என்ன பண்ணால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். திரும்பி வந்து லாங் டைம் சென்ஸ் ஒரு கமர்ஷியல் படம் வந்து யூஸ்வலாக வந்து இப்போ வர ஜானர் பார்த்தா டிஃப்ரெண்ட் ஜானர்ஸாக இருக்குது, ஒரு டைப் காஸ்ட்டாக இருக்குது. ஒரு கலர்ஃபுல் வைப்ரண்ட் வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ வை டோன்ட் வி டூ திஸ் ஆரம்பிச்சது தான் சாகசம். இன்றைக்கி வந்து அந்த படம் வந்து இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, அது தேவையான கேரக்டர்ஸ், நான் இது மாதிரி கேரக்டர் இருக்கணும்னா என்ன இப்படி பண்ண பீப்புள் என்ஜாய். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன இந்த படத்தில் பார்க்கும்போது மிஸ் ரியலி ஃப்ரீக் அவுட், மிஸ் ஹேவ் ஃபன். ஒரு 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 ஃபன்னான கேரக்டர் அண்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வைப்ரண்டான கேரக்டர் இருக்குன்னு ஆசைப்பட்டேன். அண்ட் இட்ஸ் ஒர்க் அவுட் வெரி வெல். அப்பா தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர். அவர் எந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் ஆனார், எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணார்? நான் இது என்னோட அப்பா நான் சொன்னதில்லை என்றைக்குமே. பட் ஆஸ் அ ஹீரோ, ஒரு ப்ரொடியூசர் வந்து ஹூ ஸ்பென்ஸ் யூனோ எந்த ஒரு விஷயத்துக்குமே தயங்காமல் ஓகே இது வேணும்னா இப்படி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறது வந்து ஒரு அந்த என்டையர் டீமுக்கு வந்து ஒரு லக்கியான ஒரு விஷயம். நிறைய இடத்துல வந்து டேரக்டர்ஸோ சரி, கேஸ்டோ இருக்கட்டும், க்ரூவோ இருக்கட்டும், எப்பவுமே வந்து ப்ரொடியூசர் கொஞ்சம் செலவு பண்ண மாட்டேங்கிறான்னு வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த இடத்துல வந்து அப்பா வந்து இஸ் ரியலி கான் ஆல் அவுட். இதில் சாங்ஸாக இருக்கட்டும், ஆக்ஷன் போர்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஹேஸ் டு பி டாப் நாச் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த படத்தில் பண்ணியிருக்காரு. அது இன்றைக்கி வந்து படத்தை நீங்கள் பார்க்கும்போது யூ கேன் சி இட்ஸ் ரியலி ஹியூஜ் கேன்வஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல. டெஃபினெட்லி இந்த படம் சாகசம் வந்து இட்ஸ் வெரி ஹியூஜ் கேன்வஸ். ஒரு 2-3 உதாரணம் சொல்லணும்னா, இப்போ சாங்ஸே எடுத்துக்கிட்டாலே அதே வந்து ஒரு ஸ்டார் காஸ்ட் தான். அதாவது ஒரு சாங் பார்த்தீங்கன்னா சிம்புவும் லக்ஷ்மி மேனனும் பாடியிருக்காங்க. இன்னொரு சாங் பார்த்தீங்கன்னா அனிருத் பாடியிருக்காரு. அப்புறம் சங்கர் மகாதேவன், ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்காங்க. மோஹித் சௌஹான் பாடியிருக்காரு. தமன் அண்ட் மானஸ். இது மாதிரி நீங்கள் சாங்ஸ் கேட்டாலே இட்ஸ் லைக் அதுவே ஒரு ஸ்டார் காஸ்ட். அது மட்டும் இல்லாமல் ஓகே அங்கேருந்து வி கம் டு த மெயின் படம்னா பார்த்தீங்கன்னா தம்பி ராமையா, நாசர் சார், துளசி மேடம், எம்எஸ் பாஸ்கர், ஜான் விஜய், திவ்யதர்ஷினி, லீமா பானு, அது மாதிரி இன்னும் நளினி மேடம், ரோபோ சங்கர், இது மாதிரி ஏராளமான பேர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அது ஈவன் ஃபார் ரியாஸ் கான், எல்லாமே யூ நேம் த ஆர்டிஸ்ட் தேர் இந்த மூவி. எல்லோரும் வந்து எம்எல்ஏ வச்சிருந்த அன்பும் சரி, எங்கள் அப்பா மேலே வச்சிருந்த அன்புக்காக வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. எனக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டாக இருக்குது. அண்ட் ப்ரொடக்ஷன் வேல்யூ அகெயின் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் எஸ்பெஷலி வந்து பிடிக்கும் சாங் வந்து வி ஷாட் ஃபார் 5 days. அப்புறம் சயாங்கு வி வென்ட் டு மலேசியா அண்ட் ஷாட் தேர். ஆங்கிரி பட் வந்து ஜப்பானுக்கு போய்ட்டு வி ஷாட் தேர். ஆக மொத்தத்தில் வந்து பீட் ஈவன் ஒரு சாங் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஒரு சாங் நர்கீஸ் ஃபக்ரி வந்து டான்ஸ் ஆடிருந்தாங்க. ஸோ எவ்ரி திங் அபவுட் த மூவி இஸ் ஹியூஜ் அப்படின்னு சொல்லலாம். ஹீரோயின் வந்து இந்த படத்துக்கு நிறைய தேடல்கள் இருந்தப்போ இவங்களை எப்படி சார் செலக்ட் பண்ணீங்க? இந்த படம் வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு ஒன் திங் வாஸ் வெரி, சில விஷயங்களில் கோல்ஸ் வச்சுருந்தோம். அதாவது படம் வந்து நல்ல காமெடி இருக்கணும், நல்ல ஆக்ஷன் இருக்கணும், நல்ல சாங்ஸ் இருக்கணும். சாங்ஸ்னு வரும்போது ஓகே நல்ல பெப்பி நம்பர்ஸ் இருக்கணும். ஏன்னா வந்து ஒரு இன்னும் நான் எவ்ரிபடி நோஸ் ஐம் a குட் டான்ஸர். ஸோ என்னோட டான்ஸுக்காக நிறைய பேர் வந்து சார் நீங்கள் டான்ஸ் ஆடி நான் பார்க்கணும் சார், ஆல் மை ஃபேன்ஸ் வந்து என்ன சார் நீங்கள் டான்ஸ் ஆட மாட்டேங்கிறீங்க இப்படின்னு சொல்லும் போது என்னோட டான்ஸ் ஒரு நல்ல தீனியாக இருக்கணும். ஐ வாண்ட் ரியலி கம் அவுட் வைப்ரண்ட்லின்னு சொல்லும்போது ஓகே லெட் மீ டான்ஸ் இன் திஸ் ஃபிலிம்ஸ் பண்ணது தான் அந்த சாங்ஸ். ஸோ என் கூட நடிக்கிற கோஸ்டார் வந்து ஷி மஸ்ட் பி ஆல்சோ ஈக்குவல் என்னோட டான்ஸ் ஆடணும். இன்னும் அண்ட் அதே மாதிரி ஈஸ்னு இருக்கணும் அந்த டான்ஸில். சில பேர் ஆடும்போது இன்னும் ஓகே கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, அது மாதிரி இல்லாமல் இருக்கணும். அண்ட் ஆல்சோ இன் ஆக்டிங் எமோட்டிங் ஷுட் பி வெரி ஸ்மூத், நேச்சுரலாக இருக்கணும். ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த பொண்ணை நம்ம அமண்டான்னு ஒரு இன்னும் வி சா லாட் ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் சன்னா ஹேப்பன் டு சான்சர் ஒரு ஆடில் பார்த்தேன் அவங்கள. ஷி வாஸ் டூயிங் 180 degrees பேலே பியூரிட்டுன்னு வாங்க அந்த ஸ்டெப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஷி வாஸ் டூயிங் த டேர்ன் அண்ட்
அங்கேருந்து தான் ஐ காட் இன் டச் வித் ஏஜென்ட்ஸ் அண்ட் அப்போ தான் தெரிஞ்சு ஷீஸ் அ பிரிட் பார்ன் UK born girl in it. Then she came here and she really worked hard. We are very happy with her. And இன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் பார்க்கும்போது they all appreciate her. It's a very nice feeling. உங்களுக்கு ஆடியன்ஸ் இங்கே மட்டும் இல்லை, வெளிநாட்டு ரசிகர்கள் நிறைய இருக்காங்க. அவங்க அந்த படத்தை பார்த்து எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணாங்க, உங்களுக்கு எந்த ஃபீட்பேக் கொடுத்தாங்க? இப்போ we are release a movie in India. Now very கூடிய சீக்கிரத்தில் வந்து அப்ராட் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து we are released in 27 theaters. சமீப காலத்தில் வந்து இவ்வளோ பெரிய ரிலீஸ் இப்போ நடந்ததில்லை. இப்போது என்னோட படம் நடந்து நினைக்கும் போது ஸ்ரீலங்காவில் அதுவும் ரிசப்ஷன் பார்த்தீங்கன்னா வெரி குட் ரிசப்ஷன் ஸ்ரீலங்கான்னு சொல்கிறாங்க. வெரி வெரி ஹாப்பி. அண்ட் பீப்புள் எஸ்பெஷலி அப்ராடில் வந்து இந்த கோன் சி மூவிஸ் அது இங்கேயும் சரி அப்ராடும் சரி அது அப்ரிசியேஷன் தான் மெயின். நான் படம் பண்ணுறது வந்து ஆடியன்ஸ்க்காகவும் என்னோட ரசிகர்களுக்காக தான். அவங்க வந்து படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லான்னு சொல்லும்போது இட்ஸ் ஹார்ட் ஒர்க். எண்ட் ஆஃப் த டே ஒரு யூனிட்டே ஒரு இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வி ஆல் மேக் மூவிஸ் ஒன்லி வித் ஆடியன்ஸ். இந்த ஆடியன்ஸ் கம் பேக் வித் ஃபீட்பேக் சே படம் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் கேட்கும்போது இட்ஸ் எண்ட் ஆஃப் த டே யூ கேன் எனக்கு வந்து இட்ஸ் சம்திங் லைக் ஐ காட் அ குட் கிஃப்ட் ஃப்ரம் த ஆடியன்ஸ் சொல்லலாம். அண்ட் திஸ் வாட் வி ஒர்க் டுவர்ட்ஸ் ன்னு சொல்லலாம்.